டை சென்னை மற்றும் ஆக்சிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். 2015 தான் ஒரு B2C நிறுவனமாக வேகூல் சன்னி பி அப்படிங்கிற பிராண்டில் மார்க்கெட்டுக்கு போனாங்க. இது எப்படி தொடங்கப்பட்டது அப்படிங்கிற மூலத்துக்கு போவோம். சஞ்சய் தாஸ்ரி, ஒன் ஆஃப் த கோ-ஃபவுண்டர்ஸ் அப்படின்னு போன பகுதியில் பார்த்தோம். இளங்கலை பட்டப்படிப்பு படித்தது அமெரிக்காவில். படித்து முடிக்கும் போதே ஒரு தொழில் தொடங்கணுங்கிற எண்ணம் அவருக்கு தீவிரமாக இருந்தது. வயசு என்னவோ அப்போ 21 தான். தாய்நாட்டுக்கு திரும்பி வந்தார். இந்தியாவோட வளர்ச்சியில் பங்கேற்கணுங்கிற ஆர்வமும் இவர்கிட்ட இருந்தது. தவிர ஒரு சமூக தாக்கத்தை ஏற்படுத்துகிற தொழில்கள் மேலே இவருக்கு நிறையவே ஈடுபாடு இருந்தது. என்ன செய்யலான்னு தீவிரமாக யோசிச்சுட்டு இருந்தப்போ இன்னொரு பக்கம் கார்த்திக் ஜெயராமன் தன்னோட கார்ப்பரேட் வேலையை விட்டுட்டு தன்னோட 20 வருஷ அனுபவம் விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழிலில் பயன்படுத்தப்படணுங்கிற முடிவோடு இருந்தார். கார்த்திக்கு ஆட்டோமோட்டிவ் மற்றும் இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸில் நிறைய அனுபவம் இருந்தது. அதுவும் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் நிபுணத்துவமும் உண்டு. அதுவரை கார்த்திக் வேலை செஞ்சதெல்லாம் ஆர்கனைஸ் செக்டர். தன்னோட இந்த எக்ஸ்பீரியன்ஸை வேறு ஏதாவது ஒரு இடத்துல பயன்படுத்தினா நல்லா இருக்கும்னு தோணுனதுனால இவர் உள்ளே நுழைஞ்சது ஒரு அன்ஆர்கனைஸ்ட் செக்டரில். சஞ்சயும் கார்த்திக்கும் இணைஞ்சு ஒரு பெரிய மாற்றத்தை அக்ரி செக்டரில் கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்பினாங்க. இந்த நம்பிக்கை மட்டும் போதாதே, அந்த துறையில் அப்போதைய நிலவரம் தெரியணும், பெயின் பாயிண்ட்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும், அதோட எதிர்காலம் என்ன, தொழில் தொடங்கினா நிலச்சி நிற்க முடியுமா, வளர்ச்சி இருக்குமா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை ஒவ்வொரு தொழில் முனைவோரும் கேட்டுக்க வேண்டாமா? இவங்களும் கேட்டுக்கிட்டாங்க. ஏகப்பட்ட ரிசர்ச் செய்ய தொடங்கினாங்க. அக்ரியில் அன்ஆர்கனைஸ்டாக இருந்த பழங்களும் காய்கறிகளும் விற்கப்படுற ஸ்பேஸை ஆர்கனைஸ்டாக செய்கிறதுல நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சு. தவிர 2 பேருக்குமே சமுதாய நலனில் நிறைய அக்கறை இருந்ததால் விவசாயிகளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், தங்களோட நிறுவனம் அதுக்கு உதவணும் அப்படின்னு தீர்மானித்தாங்க. நியாயமான வர்த்தகத்தை ஊக்கப்படுத்தணும், இதற்கான வழிமுறைகளை உருவாக்கணும், ஸ்ட்ரக்சர் ஏற்படுத்தணும், விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணுங்கிறது மட்டுமே இவங்களோட நோக்கமாக இருந்தது. இதை எப்படி செயல்படுத்தணும், எப்படி செய்யணுங்கிறத வேணால் மார்க்கெட் தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றினாங்களே தவிர எதுக்கு செய்யணுங்கிற தெளிவு அவங்களுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இவங்களுக்கு வருமானம் ஈட்டி தரக்கூடிய தொழிலாக இது இருந்தாலும் இவங்களால் 2 விஷயங்களை நிச்சயமாக செய்ய முடிஞ்சுது. ஒன்று, விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடிஞ்சுது. 2வது, இந்தியாவில் வீணாக போகிற பழங்கள் மற்றும் காய்கறிகளோட அளவு கிட்டத்தட்ட 8லிருந்து 10% குறைவாக்க முடிஞ்சுது. எந்த அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் செலுத்தினாங்க, என்னவெல்லாம் புதுமைகளை புகுத்தினாங்கங்கிறத அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுக்கு முன்னால் இன்றைய பாடங்களை பார்ப்போமா? முதல் பாடம், தொழில் நடத்தும் போது கோ-ஃபவுண்டர்ஸ் இருந்தால் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்கில்ஸ் இருக்கணும். அதாவது ஒருத்தர் ஒரு சில விஷயங்களில் திறமை இருக்கிறவங்களாக இருக்கலாம், இன்னொருத்தர் அவற்றை தவிர வேறு சில விஷயங்களில் எக்ஸ்பர்டீஸ் இருக்கிறவங்களாக இருந்தால் தொழிலுக்கு நல்லது தானே. தவிர ஒரே மாதிரியான நோக்கம் இருக்கிறவங்களாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு இருக்கணும், வேல்யூஸ் ஒரு போல இருக்கணும். இப்படி இல்லைன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்தா தொழில் கோ-ஃபவுண்டர்ஸுக்கு மத்தியில் பாடுபடாதா? நமக்கு ஒருத்தரை ரொம்ப நல்லா தெரியும், பல வருஷங்களாக பழக்கம், இல்லை ரொம்ப சொந்தம், கூட வச்சுக்கிட்டா தொழிலுக்கு சௌகரியமாக இருக்கும். இப்படியெல்லாம் பார்ட்னர்ஸை வச்சுக்கிட்டா அப்புறம் தொழில் நினச்சபடி போகலைன்னா யார் பொறுப்பு? சஞ்சய்க்கும் கார்த்திக்குக்கும் இருந்தது காம்ப்ளிமெண்டரி ஸ்கில்ஸ். வேகூலோட வளர்ச்சிக்கு இதனால் நேர்மறையான தாக்கங்கள் ஏற்பட்டது தான் அதிகம். 2வது பாடம், எந்த தொழிலில் இருந்தாலும் அந்த துறையை பற்றின அறிவு ரொம்ப அவசியம். மார்க்கெட் ரிசர்ச்சோட முக்கியத்துவத்தை பல நேரம் நிறைய பேர் குறைச்சி மதிப்பிட்டுடுறாங்க. யார் நம்ம கஸ்டமர்ஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்கக்கிட்ட நேரடியாக உடனே விற்க தொடங்கிடுவோமா இருக்கலாம். ஆனால் நம்ம தொழிலோட இன்றைய நிலை என்ன, தொழிலோட துறைக்கு எந்த விதமான எதிர்காலம் இருக்குது, வாடிக்கையாளர்களோட பெயின் பாயிண்ட்ஸ் என்ன, அதை நாம் எப்படி நிவர்த்தி செய்ய முடியும், நம்ம தொழிலை பற்றி கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி சொல்கிறது, அவங்க எதை விரும்புவாங்க, இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கு மார்க்கெட் ரிசர்ச் செஞ்சால் தான் விடைகள் கிடைக்கும். வேகூல் முதல்ல செஞ்சது மார்க்கெட் ரிசர்ச் தான். இப்படி செஞ்சதுனால தானே எங்கே கேப் இருக்குது, எங்கே தங்களால் வேல்யூ ஆட் செய்ய முடியும் அப்படின்னு அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சுது இல்லையா? 3வது பாடம்,
ஒரு விஷயத்தை எப்படி செய்யணும்னு யோசிக்கிறதுக்கு முன்னால் எதுக்கு செய்யணுங்கிற தெளிவு அவசியம். பெரும்பாலான நேரம் நாம் எப்படி செய்யணும்னு யோசிக்க தொடங்கி செயலில் இறங்கிடுறோம். அப்புறம் எதை நோக்கி போகிறோன்னு புரியாமல் அப்படியே விட்டுடுவோமா இருக்கலாம். வேக்கூல் நிறுவனர்களுக்கு அவங்க ஏன் இந்த பிஸ்னஸில் இறங்கணுங்கிற தெளிவு ஆரம்பத்திலேருந்தே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் எந்த திசையில் தொழிலை எப்படி எடுத்துக்கிட்டு போகணுங்கிற கிளாரிட்டியும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஃபார்ம் டு ஃபோக் அப்படிங்கிற ஃபோக்கஸிலிருந்து இப்போ இவங்களோட இலக்கு சாயில் டு சேல். எதுக்கு இந்த மாற்றம், என்ன செஞ்சாங்க, இவற்றை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். அதுவரை டை சென்னை மற்றும் ஆக்சிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம்.